இருப்பார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தில் இருப்பார்கள். கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் என்றுதானே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அமைதியா விட்டாங்க. யாருடைய தந்தையாக இருந்தால், இப்ராஹிம் நபியுடைய தந்தையாக இருந்தால் என்ன? ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று தெளிவாக தெரிந்தவுடன் ஃபதபர்ர மின்ஹு, அவருக்காக பாவ மன்னிப்பை கேட்பதை விட்டு இப்ராஹிம் ஒதுங்கினார். அதான் இஸ்லாம். நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்களா? நாம் ஒதுங்கி இருக்கிறோமா? மக்களுக்கு பயப்படாமல் நான் தெளிவான ஒரு தௌஹீத்வாதி, இந்த நபி வழியில் தான் ஜனாசா தொழுகை இருக்கும். அவர் இணை வைத்தவர் என்றால் அவருக்காக நபி வழியில் ஜனாசா தொழுகை கிடையாது, அவருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, நான் இந்த களத்தில் இருக்க மாட்டேன் என்று புறக்கணிப்பு இருக்க வேண்டும். இந்த 2 கட்டத்தில் மட்டும் நீங்கள் காட்டி விடுங்கள், காலத்திற்கும் அல்லாஹ் சத்தியத்திலேயே நம்மை இழுத்து சென்று விடுவான். இந்த 2இல் மட்டும் நீங்கள் கோட்டை விட்டு விட்டால் சைத்தான் அப்படியே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். ஒரு கல்யாணம் ஸ்லிப்பாய் பாருங்க, அடுத்து என்ன தெரியுமா? பொண்டாட்டியுடைய தம்பிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், மச்சின கல்யாணம், போயே ஆகணும். வரதட்சணை வாங்குறாரே, நான் வரமாட்டேனே. அப்ப நீ மட்டும் வாங்கினது வரதட்சணை இல்லாம என்னன்னு கேட்பாங்க. என்ன பண்ண போறீங்க? வாசல் திறந்து விட்டது, நரகத்தின் பாதை, நெருப்பு ஜுவாலையின் பாதை திறக்கப்பட்டு விட்டது. விழ தயாரா? அதில் நாம் விழுந்து விடக் கூடாது என்றால் அதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படி நீங்கள் நுழையாவிட்டால் நீங்கள் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இதிலே உங்களுக்கு தடைக்கல்லாக கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பற்றிய இது போன்ற அறிவுரைகளை பல வருடங்களாக கேட்காத, பழக்கம் இல்லாத, மார்க்கத்தை விளங்காத உங்கள் தாய் எதிர்ப்பால், மனைவி எதிர்ப்பால், 1000 சட்டம் பேசுவாள். என்னங்க இப்படி எல்லாம் புதுசு புதுசா சொல்லிட்டு திரியறிய, பேசாம வாங்குங்கன்னு கூப்பிடுவாள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவி ஒட்டுமுடி வைத்து விட்டால் என்ற ஒரு செய்தி வருகிறது, பரவுகிறது. அப்பொழுது அப்துல்லா பின் மசூத் சொன்னார், நீங்கள் அவரை போய் செக் பண்ணி பாருங்க, ஒட்டுமுடி வச்சிருக்காங்களான்னு பாருங்கன்னு கேட்டார். ஒட்டுமுடி வைக்கல. ஆனால் அப்துல்லா பின் மசூத் சொன்னார், ஒருவேளை என் மனைவி ஒட்டுமுடி வைக்கிறாள் என்ற செய்தி எனக்கு தெரியுமானால் அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளவே மாட்டேன்னார். அந்த நிமிடத்திலிருந்து நபிகளாருக்கு புறக்கணித்திருக்கிற என்னுடைய மனைவி என் மனைவியே கிடையாதுன்னாரு. அதுதான் உண்மையான தௌஹீத்வாதி. மார்க்க விஷயத்தில் தலையிடாத, நீ 1000 பேசு. என்னுடைய மனைவியா, என்னுடைய தாயா, என்னுடைய மகளா, என்னுடைய மகனா, நீ லட்சத்தை கேள், தருகிறேன். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது என்று இருக்கக்கூடியவன் மட்டும்தான் தெளிவான ஒரு தௌஹீத். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களாக நாம் வாழ